ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். புதினா கொத்தமல்லி சட்னி தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கின்னு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கின்னு ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, அடுத்தது புளி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மையாக அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து சட்னி மாதிரி அரைக்கணும். துவையல் கிடையாது, சட்னி அரைக்கிறதுனால கொஞ்சம் மையாக அரைக்கணும். துவையலாக இருந்தால் கொஞ்சம் நொறு இருக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டான புதினா சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இப்போ சட்னியில் போட்டு ஊற்றிக்கலாம். ஒரு மிளகா காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு வரமிளகா போதும், அது மட்டும் போட்டு இப்போ தாளித்து ஊற்றிங்கன்னா இப்போ சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் அரோமாகுது, சூப்பராகுது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து வளர்க்குறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா பாய்.